பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பாருங்க, இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படிக்காய் கர்த்தர் கொடுத்த கர்த்தருடைய வார்த்தை லூக்கா 21வது அதிகாரம் 9வது வசனம். யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படாதிருங்கள். இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது என்றார் என்பதை ஒரு வார்த்தை ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நீர் பேசின வார்த்தைக்காய் நன்றி. இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களை தைரியப்படுத்துங்க, எங்கள் கூட பேசும் ஆண்டவராய். நம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளதா இருக்கிறது, வல்லமை உள்ளதா இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். இந்த வல்லமையான வார்த்தைகளை கர்த்தர் பேசி எங்களை பலப்படுத்தும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் நம்ம லூக்கா 21வது அதிகாரத்தை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது பல நன்மைகளை செய்தார், பல அற்புதம் செய்தார், பல அதிசயங்களை செய்தார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். இதெல்லாம் நடந்தது உண்மை. இதெல்லாம் லூக்கா அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க முடியும். லூக்கா என்று சொல்லும்போது ஒரு மருத்துவர், வைத்தியன் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு டாக்டர் எழுதின அதிகாரத்தை தான் நான் படிச்சுட்டு இருக்கிறேன். இன்னைக்கு பல டாக்டர்கள் பல சரீர பிரகாரமான பல ரிசர்ச்சை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவர் சரீர பிரகாரமான ரிசர்ச் பண்ணி அநேகருக்கு வைத்தியம் பார்த்தார் என்று சொல்லி லூக்காவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதோடு நின்று விடாம அவர் ஆவிக்குரிய வைத்தியத்தையும் பார்க்கும்படிக்காக ஆத்துமாவை குறித்த வியாதி, நிறைய பேருக்கு ஆத்துமா வியாதி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அறியாமல் பலவிதமான பாவத்தில் அடிபட்டு கிடக்கிற ஜனங்களையும் அவர்களும் ஆண்டவராகிய இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி திட்டமாய் அவர் நிதானித்து, திட்டமாய் தீர விசாரித்து எழுதி கொடுத்ததான லூக்கா புத்தகம் என்று சொல்லி லூக்காவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவர் தான் பேசுகிறார். அவர் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசினதை லூக்கா என்கிறதான ஒரு டாக்டர் மூலமாய் கர்த்தர் பேசினதை தான் நான் படித்தது. அதில் அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னால், யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது, பாருங்க, இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் 21ஆம் நூற்றாண்டில் கடைசி காலத்தில் வாழ்கிறோம் என்று சொல்லி நான் 16 வருடங்களாக கர்த்தருடைய வார்த்தையை பேசிட்டு இருக்கிறேன். ஏனென்று சொன்னால், நான் இயேசுவை ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தும் இயேசுவை முழுமையாய் நம்பாமல் வாழ்ந்து கொண்டிருந்தேன். 23 வயதில் இயேசு கிறிஸ்துவை முழுமையாய் நம்பி இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். அதற்கு முன்னாடி என்னுடைய முற்பிதாக்கள், என்னுடைய தாத்தா காலங்கள் இயேசுவை அறியாத காலம். அவர்கள் இந்து குடும்பத்தில் இருந்தார்கள். ஆனால் என்னுடைய தாத்தா 86 வயதில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பேரன் தான் நான் இன்னைக்கு இயேசுவை குறித்து பேசி கொண்டிருக்கிறேன். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்போ கடைசி காலங்களை குறித்து ஆண்டவர் வேதத்தில் நிறைய தீர்க்க தரிசனங்களை எழுதி வைத்திருக்கார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் கடைசி காலங்களை குறித்து பேசுறது, வருகை குறித்து பேசுறது ரொம்ப பிடிக்கும். இனி சம்பவிக்கிற காரியங்களை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற விருப்பத்தையும் ஒரு ஏக்கத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உலகத்தில் நல்ல வேலை செய்கிறேன், பஹ்ரைன் தேசத்தில் ஒரு நல்ல வேலையோடு கூட ஆண்டோட ஊழியத்தையும் செய்கிறேன். அப்போது இந்த கடைசி காலங்களை குறித்து அறிய வேண்டும் என்கிற ஏக்கத்தை நாளுக்கு நாள் எனக்குள்ள பெருக பண்ணார். இன்றைக்கு உங்களோடு பேசிகிட்டு இருக்கிறான். இப்போ பாருங்கள், இதை குறித்து அநேகருக்கு சொல்லி அநேகர் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளையாய் மாறி இயேசுவின் அன்பில் இன்னைக்கு வாழ்ந்து ஊழியம் பண்ணுறவங்க நிறைய பேர் பஹ்ரைன்லையும் சிலர் இருக்கிறாங்க, இந்தியாவிலும் பலர் இருக்கிறாங்க. அப்போ பாருங்கள், இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது அப்படின்னா, யுத்தங்களையும் கலகங்கள்ன்ற இன்னொரு டாபிக். இப்போ யுத்தங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நான் இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன், இந்த வார்த்தையை பேசிட்டு இருக்கிற இந்த நாளில் ஈரானுக்கும் இஸ்ரேல் தேசத்துக்கும் ஒரு பெரிய யுத்தம் போய் கொண்டிருக்கிற காலத்தில் தான் நான் இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். எங்களை சுற்றி நான் பஹ்ரைன் தேசத்தில் இருக்கிறேன். பஹ்ரைனில் பலவிதமான நேற்று எத்தனை நியூஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பஹ்ரைனை நாங்கள் அட்டாக் பண்ண போகிறோம்னு சொல்லி ஈரான்லேருந்து வந்த நியூஸ்களெல்லாம் சிலர் பார்த்துருப்பீங்க. அப்போது அப்படிப்பட்ட ஒரு கட்டாயத்தின் எங்கே பார்த்தாலும் யுத்த சத்தம். இஸ்ரேலில் ஒரு காலத்தில் பார்த்துட்டு இருந்தாங்க, நம்ம வீடியோவில் பார்த்த நம்ம கண்களுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்புறம் ஈரான் மட்டும் இல்லை, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும், அப்புறம் நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கடந்த நாட்கள் முன்ன போர் பதற்றங்கள் வந்தது. இதெல்லாம் நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஏன் நடைபெற்று கொண்டிருக்கு, ஏன் இவ்வளோ பெருகிட்டு இருக்குது நமக்கு தெரியலன்னு சொல்லி ஒருவேளை ஆண்டவர் அறியாதவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அவங்க பல ரீசன் சொல்லலாம், இது அப்படி அது அப்படின்னு சொல்லி. ஆனால் கர்த்தரை அறிந்த பிள்ளைகளுக்கு நீங்களும் நானும் அறிந்து கொள்ளணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தீர்க்க தரிசனமாக எழுதி கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய வருகைக்கு முன்னாடி இப்படிப்பட்ட யுத்தங்கள் எல்லாம் நடைபெறும் என்று சொல்கிறார். அப்போ ஆண்டவரே இந்த யுத்தத்துக்கு மோட்டிவேட் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்வி கேட்கலாம். இல்லை, ஆண்டவராகிய தேவன் மோட்டிவேட் பண்ணலை. அவர் ஆதாம் ஏவாளை படைத்து யுத்தமில்லாத ஒரு சமாதானமான பூமியில் ஏதேன் என்கிற தோட்டத்தில் கர்த்தர் மனிதனை படைத்து சந்தோஷமாய் பரிசுத்தமாய் பலுகி பெருகுங்கள் என்று சொல்லி சகல அதிகாரத்தையும் கொடுத்தார். ஆனால் அந்த அதிகாரத்தை அவங்க சாத்தானிடத்தில் அடகு வைத்தது நிமித்தமாக இந்த பூமியில் இவ்வளோ பெரிய ஆபத்துகளும் பலவிதமான யுத்தங்களும் பூமியில் உண்டாகி இன்னைக்கு ஒருவருக்கு ஒருவர் கொலை செய்யக்கூடிய மிருகமாய் மாறிக்கொண்டிருக்கிறார். ஆனாலும்
அன்புள்ள தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதனை இப்படியே விட்டுவிடக்கூடாது, மனிதனை மிருகத்திலிருந்து மாற்ற வேண்டும் என்று சொல்லி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காகவும் தன்னுடைய சொந்த இரத்தத்தை கொடுக்கும்படிக்காக இந்த பூமியில குமாரனாய் வெளிப்பட்டு உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். ரத்தம் சிந்தி மீட்டெடுத்து அவருடைய பிள்ளையாய் மாறும்போது அந்த மிருக குணம் மாறி கிறிஸ்துவின் சுபாவத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்றுதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஆனாலும் ஆண்டவரை அறியாத ஜனங்கள் கிறிஸ்துவின் பேரை சொல்லிக்கொண்டே மிருகமாய் வாழ்கிற அநேக தேச தலைவர்களும் இந்த உலகத்துல இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்கள் நிமித்தமாய் இந்த உலகம் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்குது? யுத்தத்துக்கு நேராக இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. அப்போ இந்த உலகத்துல ஆண்டவர் யுத்தத்தை உருவாக்கல, மனிதனே யுத்தத்துக்கு காரணமாய் மாறிவிட்டான் என்பதை சொல்வதற்காக தான் இத்தனை காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். அப்போ கடைசி நாட்கள்ல ஆண்டோட வார்த்தை சொல்லுது, யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது, இதை நம்ம கேள்விப்படுறோம். இன்னைக்கு கேள்விப்பட்டுக்கிட்டு தான் இந்த வார்த்தையை நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். சில நாட்களாக என்னுடைய மனதில் இந்த வார்த்தைகளை கர்த்தர் போட்டிருந்தேன். அப்போ நான் இதை குறித்து பேச வேண்டுமா? பல வாரங்களுக்கு முன்னாடி இந்த யுத்தத்தை குறித்து செய்திகளை ஆண்டோடைய வார்த்தையை பேசியிருக்கிறேன். மறுபடியும் இந்த யுத்தத்தின் நாட்களில் மறுபடியும் பிரசங்கம் பண்ண வேண்டுமாங்கிற கேள்வி எனக்குள்ள இருந்தது. பட் இருந்தாலும் கர்த்தர் எனக்குள்ள பாரப்படுத்தினபடினால நேற்றைய தினம் அநேகர் எனக்கு ஃபோன் பண்ணும்போது பேசும்போது அநேகர் பயந்து கொண்டு பேசினதை என்னுடைய இருதயத்தில் அவளுக்கு கம்ஃபர்ட் பண்ண ஆண்டோடைய வார்த்தையை சொன்னேன். இயேசுவை அறியாதவளுக்கும் ஆண்டோடைய வார்த்தைகளை எடுத்து பேசினேன். பயப்படாதீங்க, இதெல்லாம் நடக்கும், ஆண்டோடைய வருகைக்கான அடையாளம், இந்த உலகம் இப்படித்தான் போகும், ஆனாலும் நீங்களும் நான் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அநேக வார்த்தைகளை சொன்னேன். நேற்றைய தினத்தில் ஒரு இயேசுவை அறியாத ஒரு சகோதரர், இஸ்லாமிய சகோதரர் என்னோடு கூட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் இந்த தேசத்தில், அவர் இந்தியா தேசத்தை சார்ந்தவர், இந்த தேசத்தில் ஒரு வேலை செய்து கொண்டு நல்ல ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு, ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனால் இந்த செய்திகளெல்லாம் கேட்கும்போது நான் நார்மலாகவே நான் இந்தியாவுக்கு போகலான்னு நினச்சிட்டு இருக்கிறேன். இந்த நியூஸை கேட்கும்போது நான் வேலையெல்லாம் விட்டுக்கிட்டு நான் ஓடி போயிடலாமா அப்படின்னு எனக்கு தோன்றுது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அப்போ நான் நினச்சேன், பாருங்கள் எவ்வளோ ஜனங்கள் பயந்து இருக்கிறாங்க, ஏன் ஓடி போகணும்? ஜீவன் கிடச்சா போதும், ஒரு நான் இங்கேயே செத்து போயிட்டுனா என் ஃபேமிலி என்ன ஆகுறது? அப்படிப்பட்ட ஒரு பயத்தில் அநேக ஜனங்கள் இருக்கிறத நான் இது ஒருத்தர் இல்லை, நிறைய பேர்ட்டு பேசியிருக்கிறேன். நேற்று சொன்ன அநேகர் இப்படி தான் பயந்துக்கிட்டு தான் சொல்கிறாங்க. ஆனால் இதிலும் ஒரு வேதனைன்னா கிறிஸ்தவர்கள் கூட, ஆண்டவரை அறிந்தவர்கள் கூட பயந்து தான் சொல்கிறாங்க. அதை பார்க்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை நம்மளை எவ்வளோ பலப்படுத்தக்கூடிய வல்லமை உள்ளது என்பதை அறிந்தவனாக உங்கள் முன்னாடி பேசுகிறேன். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்கிறது, இதை கேள்விப்படும் போது பயம் வரும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதிருங்கள். பயப்படாதீங்க, பயம் வரத்தான் செய்யும். இந்த பிரசங்கிக்கும் போது கவர்மெண்ட் கொடுத்ததான ஒரு நோட்டிஃபிகேஷன், நீங்கள் சேஃபாக இருங்க, பஹ்ரைன் தேசத்துக்கு ஒரு த்ரெட் வந்திருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் அதையோடு சேர்ந்து தான் நான் ஆண்டோடைய வார்த்தை பேசுகிறேன். எனக்கு ஒரு சந்தோஷம், ஆண்டோடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, உலகத்துக்கு பேச வேண்டும் என்கிற ஒரு பாரத்தோடு ஆண்டோடைய வார்த்தை பேசிட்டு இருக்கிறேன். பாருங்க, இங்க வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, பயப்படாதிருங்கள், இவைகள் முன்னதாக சம்பவிக்கும். இதெல்லாம் நடக்கும் ஆண்டோடைய வருகைக்கு முன்னாடி. உலகம் அழிய இப்போ அழிவதற்கு காலம் உண்டு, வருகை அதுக்கப்புறம் தான் உலகம் அழிய போறது. அப்போ வருகைக்காக இந்த உலகம் காத்து கொண்டிருக்குது. அவருடைய பிள்ளைகளை அவர் எடுக்கும்படிக்காக, கூட்டு போகும்படிக்காக அவர் சீக்கிரமாய் வரப்போகிறாரு. அதனால நீங்க பயப்படாதீங்க. இந்த பயப்படாமல் இந்த உலகத்துல நீங்களும் நான் வாழ்ந்துதான் ஆக வேண்டும். இப்போ கடைசி கால யுத்தம் எதை பேஸ் பண்ணியிருக்கும்னு சொல்லி ஒரு சில காரியத்தை மட்டும் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். பாருங்க, எசேக்கியேல் 38வது அதிகாரம் கடைசி கால யுத்தம் எதை பேஸ் பண்ணியிருக்குமா? 38 எசேக்கியேல் 38:16 வசனம், நீ தேசத்தை கார்மேகம் போல மூட என் ஜனமாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி வருவாய், கடைசி நாட்களில் இது சம்பவிக்கும். கோகே, ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக உன் மூலமாய் நான் பரிசுத்தர் என்று விளங்குகிறதினால் அவர்கள் என்னை அறியும்படிக்கு உன்னை என் தேசத்துக்கு விரோதமாய் வர பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, கடைசி காலத்தில் ஒரு யுத்தம் வரப்போகிறது. அது என்ன யுத்தம் என்று சொன்னால், என் ஜனமாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி வருவாய். இந்த தீர்க்க தரிசனம் கிமு 600வது வருடம் நடைபெற்ற சொன்னப்பட்டதான எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் பேசினார். இன்னைக்கு 2000 வருஷம், 2600 வருடங்கள் ஏறக்குறைய முடிந்து போனாலும் கர்த்தருடைய வசனம் ஜீவனுள்ளதா இருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் உண்மை உள்ள தேவனா இருக்கிறபடினால் அவருடைய வார்த்தையும் உண்மை உள்ளது. இன்னைக்கு என்ன எத்தனையோ புத்தகங்கள், எத்தனையோ உலக பிரகாரமான பல மதங்கள் இந்த உலகத்தில் இருக்கலாம். ஆனால் 100% பெர்ஃபெக்டாய் சொன்னது இந்த வேதம், பரிசுத்த வேதாகமம் மட்டுமே. அப்படி என்று சொன்னால் பரிசுத்த வேதாகமம் எவ்வளவு உண்மை என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இது இயேசுவை அறியாதவர்கள் ஒருவேளை கேட்டுக்கொண்டு பயந்து கொண்டிருக்கிறீங்களா? வேதத்தை வாங்கி தேடி என்ன செய்யுங்க. ஒருவேளை வேதம் தேவைப்படும்னா எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இல்லை பக்கத்தில் நிறைய புக் ஸ்டால்ஸ் எல்லாம் இருக்குது, அதில் வேதம் கொடுக்கப்பட்டிருக்குது, வேதம் இருக்குது. அப்போ வேதத்தை வாங்கி படிங்க.
ஏனென்று சொன்னால் 100% பூமியில் என்ன நடந்திருக்குது, என்ன நடந்துட்டு இருக்குது, என்ன நடக்க போகிறது என்பதை தெளிவாய் சொல்லப்பட்டது பரிசுத்த வேதாகமும் மட்டும்தான். ஏனென்று சொன்னால் இதை எழுதியவர் ஜீவனுள்ள தேவன், ஒரே ஒரு தேவன் தான். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்களுக்காக நமக்காக கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தி உங்களை என்னை மீட்டெடுத்தவர். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அப்போ அந்த யுத்தத்தை குறித்து அவர் சொல்லும்போது இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கடைசி காலத்தில் யுத்தம் வரும் என்று ஆண்டவர் சொல்றாரு. அது எப்படி வருமா, யாரெல்லாம் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வருவார்கள் என்று சொல்லி ஒரு வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. 38வது அதிகாரத்தில் 2வது வசனம், மனுபுத்திரனே, மேசாக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தானாகிய கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அவனுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் உரைத்து என்று சொல்லப்பட்டிருக்க மேசாக் தூபால் என்று சொல்லக்கூடிய நாடு மாகோகு தேசத்தானாகிய கோகே என்று சொல்லி அழைக்கப்பட்டிருக்கு. நீங்க கூகுளில் போயிட்டு மாகோகுன்னு சொல்லி போட்டு ரிப்ரசன்ட் விச் கண்ட்ரின்னு போட்டிங்கன்னா அதில் கரெக்டாக வருது ரஷ்யா அண்ட் சைனான்னு சொல்லி. இப்போ கடைசி காலத்தில் இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாய் வருகிற மிக முக்கியமான நாடு எந்த நாடு அப்படின்னா ரஷ்யா வரும், அப்புறம் 2வது சைனா தேசம் வரும். அது மாத்திரமல்ல தூபால் என்று சொல்லப்பட்டிருக்கு. தூபால் என்று சொல்லுகிறதான நாடு இன்னைக்கு இருக்கிற துருக்கி தேசம். அது மாத்திரமல்ல 5வது வசனம் சொல்லுது அவர்களோடு கூட பெர்சியர் என்று சொல்லும்போது எந்த நாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் அதையும் சர்ச் பண்ணி பாருங்கள். ஈரான் என்கிற தேசம். இதுக்கு முன்னாடி இது பேர் வந்து பெர்ஷியா தேசம் தான். கடந்த நூற்றாண்டில் இதோடைய பேரே மாற்றிருக்காங்க. பெர்ஷியா தேசம் என்று சொல்லுகிறது ஈரான். ஈரான் தேசம் இஸ்ரவேல் தேசத்துக்கு எதிராக வரும். அப்புறம் பெரிய ஒரு லிஸ்டே போட்டிருக்காங்க. கோமேர் என்று சொல்லுது அசிரிய தேசம், அப்புறம் தொகர்மா என்று சொல்லுகிறது அர்மேனியா தேசம், லிபியா இருக்குது, எத்தியோப்பியா. இந்த நாடெல்லாம் இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாய் வரும். இஸ்ரவேல் தேசம் இன்னொரு கூட்டத்தோடு சேர்ந்து நிற்கும். இன்னைக்கு நிற்கிறது இல்லை. அமெரிக்கா தேசம், யூரோப்பு கண்ட்ரி, தர்சீஸ்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. அமெரிக்கா தேசம் தான். தர்சீஸோட இன்னொரு பாகம் தான் அமெரிக்கா. இதெல்லாம் வந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்போது இப்படிப்பட்டதான ஒரு கடைசி காலத்தில் நம்ம நடக்கும் வேதத்தில் சொல்லப்பட்ட யுத்தங்கள் நடைபெற்று கொண்டிருக்கு. உலகம் சொல்லுது World War 3ன்னு சொல்லுது, வேதம் சொல்லுது கோகு மாகு யுத்தம் என்று சொல்லி. இது கடைசி நாட்களில் தான் நடக்கும். ஒருவேளை இயேசுவை அறிந்தவர்கள் கொஞ்சம் குழப்பத்தில் அநேகர் சொல்லுவாங்க இது கடைசி காலத்தில் இப்போ நடக்காது, அது வந்து வருகைக்கு பிறகுதான் நடக்கும்னு சொல்லி. அது அல்ல. வேதம் கடைசி நாளுன்னு சொல்லுது கோகு மாகு யுத்தம் தான் இந்த யுத்தம் என்று சொல்லி ஆண்டுடைய தீர்க்க தரிசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்று சொன்னால் இந்த யுத்தங்கள் எல்லாம் நடக்குங்க, நம்முடைய கண்களுக்கு முன்னாடி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுக்குரிய ஆரம்பத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தில் தான் நீங்களும் நானும் வாழவும் செய்யணும், பரிசுத்தமாக வாழணும். இந்த காலத்தில் தான் ஆண்டுடைய வருகைக்கு ஆயத்தப்படணும். இந்த காலத்தில் வேலையும் செய்யணும், இந்த காலத்தில் தான் ஊழியமும் செய்யணும். அப்போது நமக்கு தேவை என்னென்னா ஒரு விசேஷித்த ஒரு அபிஷேகம் ஆண்டவர் நமக்கு தர விரும்புகிறார். அப்போது நீங்களும் நானும் பயம் இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். மறுபடியும் ஆரம்பத்தில் படித்த வசனம், யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படாதிருங்கள். இப்போ பயப்படாமல் ஆண்டுடைய வார்த்தை சொல்கிற பிரகாரம் இந்த கடைசி நாட்களில் இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியது தான். ஆனாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்கன்றாரு. அப்போ யாருக்கு பயப்படணும்? நீங்கள் இந்த யுத்தத்துக்கு பயப்படுறீங்களா இல்லை தேவனுக்கு பயப்படுறீங்களா? எந்த ஒரு மனிதன் உண்மையான தெய்வத்தை அறிந்து அந்த தேவனுக்கு பயப்படுகிறானோ அந்த மனுஷன் இந்த உலகத்தில் நடக்கிற எந்த சம்பவங்களை பார்த்து பயப்பட மாட்டான். கொஞ்ச நேரம் பயம் வரலாம், ஐயோ என்ன நடக்குமோ, அடுத்த செகண்ட்ல என்னடா நீ பயப்படாத நான் இருக்கிறப்பா அப்படின்னு சொல்லி கர்த்தர் உங்களுடைய இருதயத்தில் தைரியப்படுத்துவார். அதனால நீங்கள் இன்னைக்கு உண்மையான தெய்வம் ஆண்டவராகிய இயேசுவை நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா உங்களுக்குள்ள பயம் வரலாம். அந்த பயம் உங்களை மேற்கொள்ளாது, கர்த்தர் உங்களை மேற்கொண்டுருவார். அதனால் இதை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் உண்மையான தெய்வத்துக்கு நீங்கள் பயப்பட ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு பெரிய சமாதானத்தை பார்ப்பீங்க. சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருக்கலாம், கலங்க மாட்டீங்க, பயப்பட மாட்டீங்க. ஒரு வார்த்தை ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, யுத்தத்தின் சத்தங்கள் எங்கள் காதுகளுக்கு கேட்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஆனாலும் உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கடைசி கால ஆண்டோட அழைப்பை பெற்ற நாங்கள் உமக்காக தொடர்ந்து ஓட இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவருக்குள்ளேயும் கர்த்தர் பலப்படுத்தி தைரியப்படுத்தி அபிஷேகப்படுத்தி நடத்துவீராக. இந்த வார்த்தைகளை கேட்டு யாராவது இயேசுவை அறியாதவர்கள் கேட்டுக்கொண்டதான் அவங்களை அறிந்து கொள்ளவும் உங்கள் பிள்ளையா மாற உதவி செய்யுங்க. இயேசுவை அறிந்தவர்கள் உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.